பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 838வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் நேற்று மாலையில் இருந்து பரபரப்பை பிடித்திருக்கக்கூடிய செய்தி, ஈரானுடைய ஷஹீத் 136 என்ற ஒரு ட்ரோனை அமெரிக்காவினுடைய அப்ரஹாம் லிங்கன் கப்பலை தாக்க சென்றதாகவும் அந்த ட்ரோனை அடித்து வீழ்த்தி விட்டதாகவும் அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டது. ஆனால் அந்த செய்தி முழுக்க முழுக்க பொய். எங்களுடைய ஷஹீத் 136ஐ அடிப்பதற்கான எந்த முகாந்தரமும் இல்லை, அது அங்கு பறக்கவும் இல்லை என்று ஈரான் சொல்லியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய சென்டம் நாங்கள் ஒரு பதட்டத்தில் தான் அதை அடிக்கிட்டோம், ஏன்னா அது அப்ரஹாம் லிங்கனை நோக்கி ரொம்ப அக்ரெசிவாக வந்துகிட்டு இருந்து செல்ஃப் டிஃபென்ஸில் தான் நாங்கள் அதை தாக்கணும் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு தாக்குதலை நடக்கவில்லை என்பது ஈரானுடைய செய்தி. இந்த பொய்யை மிக வேகமாக பரப்பி கொண்டிருப்பது நமது ராய்டர்ஸ் என்ற செய்தி நிறுவனம். இந்த ராய்டர்ஸ் என்ற செய்தி நிறுவனத்திலிருந்து நிறைய பெரிய ஜேர்னலிஸ்டுகள் எல்லாம் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போனார்கள். காரணம் கேட்டதற்கு, காசாவில் பயங்கரமாக பொய் சொல்கிறேன், காசாவை பற்றி, அந்த பாலஸ்தீன் பற்றி வரும்போது செய்திகளை டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுது. அதுக்கு அமெரிக்கா இன்னொரு செய்தியை அமெரிக்க ஊடகங்கள் சொல்லுகிறது. ஹர்மூஸ் பக்கம் போய்கொண்டிருந்த 2 அமெரிக்க ஆயில் டேங்கர்ஸ், அதாவது எண்ணெய் ஏற்றி சென்று கொண்டிருந்த கப்பலை ஈரான் அரெஸ்ட் பண்ணுவதற்கு, அதை கைது செய்வதற்கு முயற்சி செய்தது. உடனே நாங்கள் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் தான் இருக்கிறோம், நாங்கள் ஈரானுடைய கடல் பகுதியில் வரல, சர்வதேச கடல் பகுதியில் தான் போகிறோம் என்று சொன்னோம். அதன் பிறகு எங்களை துரத்தி அனுப்பி விட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் ஈரான் உண்மையிலேயே அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதுங்கிறதும், அப்ரஹாம் லிங்கனை தாக்குவதற்கு முயற்சி பண்ணது, அப்ரஹாம் லிங்கன் கப்பலை ஒரு பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்க முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதும் இதர ஊடகங்கள் சொல்லுகின்ற செய்தி. ஆனால் நமது சேனல்கள் தெளிவாக சொல்கின்றன, அப்படி எந்த இன்சிடென்ட்டும் இல்லை. அடுத்து இஸ்தான்புல்ல 6ஆம் தேதி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. எதில் மிசில் பற்றி பேச மாட்டேன்ட்டாங்க, ஆனால் அணு சக்தி பற்றி பேசுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதில் எங்களுடைய தனித்தன்மை நாங்கள் விட்டு தர மாட்டோம், வேணும்னா பேசுவோம். இப்போ அமெரிக்கா கொண்டு வந்த கப்பல் படையெல்லாம் எப்படியாவது பின்ன கொண்டு போனோம். அதுக்காக அது சில எக்ஸிக்யூஷனில், அதாவது சில பதில்களை தேடுகிறது. அதில் ஒன்று இப்படி பேசிக்கிட்டே இருக்கோம்னா, அங்கே ஒன்றும் பெரிய ஆட்கள்லாம் பேச போகல, ஒன்று ஈரானியன் அஃபிஷியல்ஸ் அண்ட் அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் அலுவலர்கள் தான் உட்கார்ந்து டீயை குடிச்சிட்டு வருவாங்க. அப்ரஹாம் லிங்கன் போதுமான அளவுக்கு மீன் பிடித்து விட்டது என்று சொன்னால் அது திரும்ப போகும் போல தெரிகிறது. அடுத்து ஈரான் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒன்று சம்பித்து நிற்கல. 170 புது ப்ராஜெக்ட்ஸ்களை ஈரான் முழுவதும் தொடங்கி இருக்கிறது, தொழில் மையங்களை. அது அங்கே இருக்கின்ற அந்த பிரச்சனையை கொஞ்சம் குறைக்கும் என்று சொல்கிறார்கள். அடுத்தது ரஃபா கிராசிங் திறந்திருக்கிறது. பாலஸ்தீனத்துக்கு காசாவுக்கு வருவோம் என்று சொன்னால் ரஃபா கிராசிங் ஓப்பன் ஆகிட்டு மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் யூதர்களுடைய கொஞ்சம் ஹராஸ்மெண்ட் அதிகமாக இருக்கு. அங்கே போகக்கூடிய நோயாளிகளையும் பயங்கரமான சோதனைகளுக்கு உள்ளாக்கி வேணும்னு டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இப்போ ஆம்புலன்ஸும் எய்டு மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுஸ், ஏற்கனவே அணியாக செய்து வச்சிருக்க வீடு, அதை கொண்டு போய் அப்படி நிலைநாட்டக்கூடிய அந்த வீடுகளையும், டென்ட்டு, அதாவது இந்த ஸ்டாம் இதிலெல்லாம் இருந்து பாதுகாப்பு தரக்கூடிய டென்ட்டுகளையும் அங்கே அனுப்பி இருக்கிறார்கள். அதெல்லாம் இப்போ அங்கே தேவைப்படுமா என்னான்னு தெரியல, ஏன்னா இப்போ அந்த குளிர் காலம் முடிவடைகிறது. இருந்தாலும் நிறைய ஆம்புலன்ஸும் எய்ட் ட்ரக்ஸும் போயிட்டு இருக்கு. இப்போ உணவுப் பொருள் தட்டுப்பாடும் பெரிய அளவில் குறைந்து இருக்கிறது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரபுள் என்னன்னா, இந்த எல்லோ லைனில் இருக்கக்கூடிய காசாவில் வாழக்கூடிய மக்களுக்கு அவங்க இப்போ திரும்ப நம்ம பழைய இடத்துக்கு வந்துடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறான். எல்லோ லைனுக்கிட்ட வந்தால் சுற்றுவாங்கிறான். அது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது. இதில் ஒன்று, இஸ்ரேலு ஒரு பெரிய விரக்தியில் இருக்கு. என்னன்னா, அமெரிக்கா தாக்கி ஈரானுடைய மிசில் தளங்களை அழிக்கும்னு எதிர்பார்த்தான். ஆனால் மிசில் சிட்டி நிறைய இருக்குது.
நூற்றுக்கணக்கில் என்று சொல்லுகிறார்கள். அதனால கிட்ட வர முடியல. இது எப்பவுமே ஈரானுக்கு ஒரு அப்பர் ஹேண்டை கொடுக்குது. அது நேற்று லாப்பீட் ஒரு அறிக்கை சொல்லியிருக்கார், எனி டைம் ஈரான் கேன் அட்டாக், வித் நோ டைம் இஸ்ரேல் வில் பி தேர். கொஞ்ச நிமிஷத்துல இஸ்ரேல் ஆவியா போய்விடும், ஆனா எந்த நேரம் வேணாலும் ஈரான் தாக்கலாம், அந்த அளவுக்கு சக்தியை பெற்று விட்டது. இதுல இந்த விரக்தியில இஸ்ரேல் இன்னொரு வேலை செய்திருக்கு. என்னன்னா, ஹமாஸ் லீடர் கலீல் அல் ஹயாவை கொலை செய்யறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கு. அது வெற்றி பெறவில்லை. இது 10ஆவதோ 11ஆவதோ 10 வருடமாக நடக்கக்கூடிய தாக்குதலில் மிக முக்கியமான ஒரு அட்டம்ப்ட்னு சொல்றாங்க. அதோட இஸ்ரேலுடைய அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்டோம்ஸ்டிக் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறான். லேப்பீட் அதுக்கு எதிர்கட்சியை சார்ந்த லேப்பீட் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, கத்தரை எனிமி கண்ட்ரி என்று அறிவிக்க வேண்டும், கத்தரை பகை நாடு என்று அறிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த ஹமாஸ் போராளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள், பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுக்குறாங்களாம். பேச்சுவார்த்தை அங்கதான் நடக்குதாம். அதனால அது நமக்கு சாதகமான இல்லாத நாடு, அதனால அதை எதிரி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை எதிரி நாடாக அறிவிச்சா இந்த அப்ரஹாம் மக்காடு இருக்கு பாருங்க, எல்லாம் நாசமா போகும். சவுதியும் இப்ப தெளிவா இருக்கு. அதை விட ஜோர்டான் எங்க நிலத்துல எல்லாம் அது சண்டை போட முடியாதுன்னு சொல்லுது. ஆக அமெரிக்கா ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிக்கொண்டு வெளியே செல்வதற்கான வழிவகைகளை தேடிக்கொண்டு இருக்கிறது. ஈரான் எப்படியும் ஒரு 4-5 கப்பலை கைது செய்யும் போல தெரியுது ஹார்மோஸ் ஏரியால. இப்போ ரஷ்யாவை சார்ந்த ட்ரூப்ஸும் சைனாவை சார்ந்த, அதாவது கால்படை, சீனாவினுடைய கால்படையும் ரஷ்யாவுடைய கால்படையும் ஈரானில் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி நிறைய ட்ரோன்ஸு அமெரிக்காவுடைய கப்பல்களை சுற்றி வருகின்றன என்பது உண்மை. அதுல இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஈரானுடைய சூசைடு ட்ரோன்ஸ்ல இருந்து வரக்கூடிய தாக்குதலை தடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கப்பல்களை சுற்றி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை என்பதை ஈரான் உறுதி செய்து விட்டது. ஏன்னா அடிக்கடி பறந்துட்டு வந்துட்டது என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது கான் யூனிஸ்லையும் காசா சிட்டிக்குள்ளாலையும் இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற அந்த கொராபரேட்டர்ஸ் நேற்று 2 ஆம்புஷுக்கு உள்ளாகி அவ்வளோ பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். கொலை செய்யவில்லை, கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து நிறைய பணமும் ஆயுதமும் கிடைத்திருக்கிறது. அதை வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு திடீரென்று ஹமாஸுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி தெரியுது. அப்படி அப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் 4 பிப்ரவரி வரைக்கும் ஹமாஸ் தான் கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கொராபரேட்டர்ஸை வச்சுதான் நம்ம எல்லா அநியாயத்தையும் செய்யணும்னு இஸ்ரேல் முடிவு பண்ணது. இது 4வது தடவை அவங்க அதிகமாக கைதாகிறார்கள். நிறைய பணமும் அதுபோல ஆயுதங்களும் ஹமாஸுக்கு கிடைத்தவண்ணே இருக்கிறது. ஜாக்பாட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறது. அடுத்தது பிரான்ஸ்ல 2 யூத பெண்களுக்கு, பிரெஞ்சு சிட்டிசன்ஸ் லிவிங் இன் இஸ்ரேலில் அந்த பெண்கள் ஒரு முறை ரஃபா வழியாக உணவுப் பொருட்கள் வருவதை தடுப்பதற்கு போராட்டம் நடத்தினார்கள் என்பதற்காக அவர்கள் குழந்தைகள் அங்கே செத்து முடிவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஹெல்பிங் த ஜெனோசைட்னு சொல்லி பிரான்ஸ்ல உள்ள லீகல் டீம் ஒன்று அவங்க 2 பேருக்கு மேலேயும் கேஸு பதிவு பண்ணி அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்காங்க. அந்த 2 பெண்களும் என்ன பேட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலில் நாங்கள் இனிமேல் பிரான்ஸுக்கு போக மாட்டோம், போனால் கைது செய்து விடுவார்கள் என்று. அதன் பிறகு நம்ம இந்த வெஸ்ட் பேங்கில் மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகள் நடக்கிறது, எதிர் தாக்குதல்களும் நடக்கிறது. அடுத்தால இப்போ அமெரிக்கா இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2-3 நாளையில் அது பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் பெருசாகும். எபிசன் ஃபைல் நம்ம நாடாளுமன்றத்தை உலுக்கி நேற்று கம்ப்ளீட்டாக எந்த விவாதமும் நடக்கலை. எபிசன் ஃபைலுங்கிறது, அந்த எபிசன்கிறத கொண்டுட்டாங்க. நான் கைது செய்து விசாரணைக்காக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஜெயிலில் வச்சே தீர்த்து கட்டிட்டது அமெரிக்கா. அதில் நிறைய பெரிய தலைகள் உலகம் முழுவதும் உள்ளது சிக்கி இருக்கிறது. அதில் இந்தியாவினுடைய பேரும் பெரிய அளவில் அடிபடுகிறதுன்னு. அது என்னப்படுதுன்னா, ஒரு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு, உலக தலைவர்களை பிளாக்மெயில் பண்ணுவதற்கு ஒரு பெரிய செக்ஸ் ஸ்கேண்டால ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியுது. அதில் லட்சக்கணக்கான பக்கங்கள் இருக்கிறாங்க. ஒரு 35,000 பக்கம் வர்றதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய தலைகளெல்லாம் உருளுகிறது. கேரளாவை சேர்ந்த எம்பி ஒரு ஆள் அதை நம்ம பார்லிமெண்ட்ல பேசினோன்னா பார்லிமெண்ட்ல எல்லாருமே அதிர்ந்து போய்விட்டார்கள். அது அடுத்தடுத்த தகவல்கள் என்ன வரும்னு தெரியல.
இப்போ ஒருவேளை ட்ரம்ப் நம்ம நாடு எங்க ஆயில் வாங்கணும், வெனின்சுலால தான் வாங்கணும், ஈரான்கிட்ட வாங்கக்கூடாது. இப்போ டேரிஃபை கொஞ்சம் இம்போர்ட்டுக்கு டேரிஃபை குறைச்சிருக்காங்க. இது டேரிஃபை கூட்டும் போது கண்டிக்காத இந்தியா டேரிஃபை குறைச்ச உடனே நன்றி சொல்லியிருக்கு. சரி, அடுத்தால இங்கே உள்ள தொழில்கள் கொஞ்சம் முன்னேறங்கிறாங்க, அது அந்த அளவுக்கு நன்றி. ஆனால் எல்லா வெளிநாட்டு கொள்கையும் அமெரிக்காவே முடிவு செய்கிறதா என்ற கேள்வியை காங்கிரஸ் உறுப்பினர்கள் கேட்டு இருக்கிறார்கள். இந்த எபிசன் ஃபைலு உலகத்தை ஒரு உலுக்குலுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில்